புரோட்டீன் சாப்பிடுறவங்க வந்துட்டு பீஃப் சாப்பிட்டா இப்போ வந்துட்டு அது வேற ஏதாவது சாப்பிடலாம். பிராய்லர் வந்து சாப்பிடக்கூடாது. பிராய்லர் கோழி சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பீஃப்ல நிறைய புரோட்டீன்ஸ் இருக்குங்கிறாங்க. இது நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது என்ன உண்மை? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரீஃப்லேயும் ப்ரோட்டீன் இருக்குது, சிக்கன்ஸ்லேயும் ப்ரோட்டீன் உங்களுக்கு இருக்குது. சரியா? இன்னொன்று சோஷியல் மீடியாவில் அதிகமாக வைரல் வந்து பிராய்லர் சிக்கனில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ பெருசாகிறதுக்கு ஹியூமன் க்ரோத்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியாது. ஏன்னா ஒரு இன்ஜெக்ஷன்ன்றது சும்மா கிடையாது. அது அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். அவங்க 1 கேஜி இந்த அமௌண்ட் தான் விற்கும் போது ஒரு இதுக்கெல்லாம் அவ்வளோலாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. மேபி அது ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறதுக்கு வேணால் இன்ஜெக்ட் போட்டு அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க, இல்லை அந்த மாதிரி சொல்லுவாங்களே தவிர. பட் என்ன கேட்டிங்கன்னா அந்த க்ரோத் ஹார்மோன்ஸ் பெருசாகிறதுலாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பட் நான் என்ன உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன்னா, டேரெக்டாக போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது இன்னும் பெட்டர் ஆப்ஷன்ஸ். நீங்கள் வாங்கி நீங்கள் அதை ஒரு 3 டேஸ் வந்து ஃப்ரீசரில் வச்சு அதுக்கப்புறம் ஒரு பாதி எடுத்து கொடுக்குறது, நைட்டில் வந்து எதுனா ரைஸ் வாங்கி நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு எல்லாமே ஸ்பாயில் தான் ஆகும். அது அன்ஹெல்தி தான் அது. ஸோ நீங்கள் பாய்லர் சிக்கன் நீங்கள் அதுவாக இருந்தாலும் சரி, டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். பர்ச்சேஸ் பண்ண உடனே குக் பண்ணி சாப்பிடணும். நீங்கள் ஒரு 1 வீக் நாங்கள் டம்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடும்போது என்ன வேணால் நடக்கலாம். ஓகே.